نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياهم. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை இந்த சஃபர் மாதம் அல்ல சஃபருல் முலஃபர் என்று நம்முடைய மார்க்க அறிஞர் பெருமக்கள் இந்த மாதத்தை சொல்லும் போதே சஃபர் என்று சொல்லாமல் சஃபருல் முலஃபர் என்று சொல்வார்கள். சஃபருல் முலஃபர் என்று சொன்னால் வெற்றிக்குரிய சஃபர் மாதம் என்று பெயர். ஏனென்றால் காலம் காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொடங்கிய அதற்கு முன்பிருந்த அந்த பழமையான அந்த பண்பாடு, ஒரு ஐதீகம், ஒரு தவறான நம்பிக்கை கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இன்னமும் அந்த சிந்தனை லேசாக மாறி இருக்கிறது என்றாலும் கூட இன்னும் அந்த சிந்தனை இருக்கிறது. சஃபர் என்றாலே சஃபர் கலி மாதம், அதாவது எல்லாத்தையும் கழிக்கிற மாதம். எப்படி ஆடி மாதத்தில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அது மாதிரி ஒரு மாதமாக சஃபர் மாதத்தில் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணக்கூடாது, சஃபர் மாதத்தில் எந்த கடையும் திறக்கக்கூடாது, சஃபர் மாதத்தில் நிக்காஹ் செய்யக்கூடாது, சஃபர் மாதத்தில் இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு காலமான அந்த மூட நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்வார்களா? அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையை முழுமையாக நம்புகிறேன், அஷஹது அப்படின்னு நம்ம நம்பிக்கையை சாட்சி சொல்கிறோமே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா அதுவா வலா தீரத்த வலா ஹாம்மத்த வலா சஃபர். சஃபர்னு ஒன்று கிடையாது, சஃபர் பீடைங்கிறது கிடையாதுன்னு எப்போ நபியின் வாயிலிருந்து வந்துருச்சோ அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை அனைத்தையும் உண்மை என்று நம்புகிறேன் என்று நம்புகிற நாம் அதில் ஒரு சின்ன துளி அளவுக்கு கூட நம்முடைய கல்பில் அப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் வரக்கூடாது. முதல்ல நம்ம ஈமான் கொண்டிருக்கிற 7 விஷயங்கள், ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகதி வ குதுபி வ ருசுலி வல் யௌமில் ஆகிர். அதுக்கடுத்து 6வது பாயிண்ட் என்ன? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையும் தீமையும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் ஈமான் கொண்டேன்னு சொல்கிறோம்ல. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு நலவை தருவதும் அல்லாஹ், தீங்குகளை நம்மில் ஏற்படுத்துவதும் அதிலிருந்து நம்மை விடுவிப்பதும் அல்லாஹ். இதை நம்ம எப்போ ஈமான் கொண்டு விட்டோமோ அதன் பிறகு இதனால் வந்தது அதனால் வந்தது என்று அஸ்பாபுகள், படைப்பினங்களை, காரண காரியங்களை தொடர்பு படுத்தி பேசுவது என்பது நம்முடைய ஈமானுக்கு மாற்றமான செயல். ஆனால் அந்த சிந்தனை நமக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய இதயத்திலிருந்து விடுபடுவதே இல்லை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன தீங்காக இருக்கலாம், பெரும் தீங்காக இருக்கலாம்,
அதற்கு அல்லாஹ் 1000 காரணங்களை வைத்திருக்கலாம். திடீர்னு வண்டியில் போயிட்டு இருந்தார், திடீர்னு தடுக்கி விட்டு விழுந்தார். அதே இடத்துல எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை தாண்டித்தான் போயிருப்பாங்க. ஆனால் ஒன்றை ஞாபகம் வைக்கணும், அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், படைப்பதும் அல்லாஹுக்கு சொந்தம், உத்தரவிடுவதும் அல்லாஹுக்கு சொந்தம். என்னுடைய ஆன்மீக தந்தை ஷேக்னா கபிலா அவர்கள் அதற்கு விளக்கம் தருகிற போது பிறிதொரு ஆயத்தை மையப்படுத்தி, ஆயத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, ஒவ்வொரு பொருளுக்கான அமைப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறான், அதற்கு வழிகாட்டவும் அல்லாஹ் செய்கிறான். எந்த பொருள் என்ன வேலை செய்யணுங்கிறத அல்லாஹ் உத்தரவு போட்டு தான் அதை செய்யுது. இப்போ அந்த கல்லுக்கு இந்த நபர் போவார், அவர் வருகிற போது தடுக்கி விட்டு விழுக வைக்கணும்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருந்தா அவரை கடந்து போனவங்கெல்லாம் போயிருப்பாங்க, இவருக்கு மட்டும் தடுக்கி விட்டு விழுகும். உடனே நம்ம கல்லை குற்றம் சொல்ல முடியாது. இவரை பொறுத்து அல்லாஹ் ஏதோ ஒன்றை நாடி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா, ஒரு தெருவில் ஒரு ஏரியாவில் ஒரு ஆணி கிடக்குதுங்க, ஒரு முள்ளு கிடக்குது. அதை கடந்து இன்னொருத்தன் போயிருப்பான், அவன் வண்டியில் அந்த முள்ளு ஏறி இருக்காது, இவர் வண்டியில மட்டும் முள்ளு ஏறி இருக்கு, இவர் காலில் முள்ளு ஏறி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முள்ளு தானா குத்தல, முள்ளுக்கு உத்தரவு போடுவதும் அல்லாஹ் தான். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் சுயமாக இயங்குவதில்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பூமி தானா இயங்கல, வானம் தானா இயங்கல, ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வுடைய அனுமதியின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு சூரியன், ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகிறது, அது தானாக உதயமாகுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த சூரியன் மறைந்தவுடன் அல்லாஹ்வுடைய அரிசில் சஜிதா செய்கிறது. மறுநாள் உதயமாகுவதற்கு அனுமதி கேட்கிறது. ரப்பே நான் உதயமாகட்டுமான்னு அனுமதி கேட்குது. அல்லாஹ் அனுமதி கொடுத்தா அது கிழக்கில் மீண்டும் உதயமாகிறது. நம்ம என்ன படித்து வச்சிருந்தோம், அந்த சயின்ஸ் ரீதியாக நம்ம தியரியை படித்து வச்சதுனால அது தானாக சுழன்று தானாக அப்படியே கிழக்கில் வந்து தானாக மறைஞ்சு இப்படியே ஒரு ரொட்டீன் லைஃப்ல அது இயல்பு என்று ஒரு நேச்சர், அதுக்கு ரொட்டீன் லைஃபா நாம புரிஞ்சு வச்சிருக்கோம். அல்ல, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடம் அனுமதி பெறுகிறது. கயாமத்துடைய நெருக்கம் வந்து சூரியன் மேற்கில் உதயமாகுது என்கிற அடையாளம் வரும் அல்லவா, அந்த அடையாளம் வருகிற சமயத்தில் சூரியன் என்ன செய்யும், அன்னைக்கு சூரியன் மறைஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கும், ரப்பே நான் மீண்டும் உதயமாகுவதா அப்படின்னு அனுமதி கேட்கும். அல்லாஹ் அனுமதியை மறுத்துருவான். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் அனுமதி மறுப்பான். அனுமதி மறுத்த உடனே நீ எந்த பக்கம் நீ மறைஞ்சு அந்த பக்கம் நீ மீண்டும் திரும்பி சொல் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்போதுதான் அது மேற்கிலிருந்து உதயமாகும், தௌபாவின் வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த செய்தியில இருந்து சூரியன் கூட அல்லாஹ்வின் அனுமதியின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் என்றால் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல செயல்படுது. சந்திரன் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அது தானாக மறைந்து தானாக தோன்றுவது அல்ல. அப்ப பூமியுமாகவும் வானமாக இருக்கலாம், உலகத்தின் ஒவ்வொரு பொருளினுடைய மொத்த கட்டுப்பாடு அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. சுபஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன் யாசின் ஓதுறோமே, என்ன சொல்றான் அல்லாஹ்? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும், அது எறும்பாக இருக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு எறும்பு ஒருத்தரை வந்து தானா வந்து கடிக்குது அல்ல, அந்த எறும்புக்கு அல்லாஹ் உத்தரவு போறான். நூற்றுக்கணக்கான எறும்புல எந்த எறும்பு இவன் செருப்புல ஏறணும், இவன் காலில் ஏறணும், எதுக்கு அல்லாஹ் உத்தரவு போறான்னு அந்த எறும்பு தான் இவன் காலை கடிக்குமே தவிர எல்லா எறும்பும் கடிச்சிடாது. எல்லா கொசுவும் இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கலாம். நீங்க எத்தனை மஸ்கிட்டோ காயில் போடுங்க, லிக்விடு போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, ஒரு கொசு நம் உடலில் வந்து அமர்வதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை. அது தானா வந்து உட்கார்றதல்ல. சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், தானா அது வர்றதில்லை, அதற்கு அனுமதி வேண்டும். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு உயிரினத்தின் மூலமும் எந்த தீங்கு ஏற்படுவதாக இருந்தாலும் அன்பான பெருமக்களை கவனிக்க வேண்டிய ஈமானிய விஷயம் இது. அது தானாக சுயமாக நமக்கு தீங்கு தரக்கூடியது அல்ல. இதான் அடிப்படையான ஈமான். பிஸாத் நாஃபி அல்லாஹ், சுயமாக நமக்கு நன்மையும் தர முடியாது, சுயமாக நமக்கு தீங்கு ஏற்படுத்தாது. அது உலகத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. யானை எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உருவம் பாருங்க. என்னுடைய ஆசான் பெருந்தகை அடிக்கடி சொல்லுவாங்க, ஷேக்னா
யானை எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான உருவம். அந்த பாகன் கையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சின்ன குச்சி, அந்த குச்சியுடைய நுனியில பார்த்தா ஒரு சின்ன கொக்கி மாதிரி ஒரு கம்பி வச்சிருப்பான். இதை ஒரு ஏதாவது சொன்ன பேச்சு கேட்கறன்னா வச்சு ஒரு இழுக்கிறான், கம்பியை போட்டு காலை வச்சு இழுக்கிறான். இவன் சொன்ன பேச்செல்லாம் கேட்குது. அது வதல்லல்நாகா லகும் என்று அல்லாஹ் சொல்றான். வதல்லல்நாகா லகும். அந்த உயிரினங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமான உயிரினமா இருந்தாலும் அவர்களுக்காக நாமே அதை தாழ்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதனுடைய ஃபுல் கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. நான் உனக்காத்த கலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ, ஒட்டுமொத்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்காக தான் படைச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. அதனால யானையா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், எல்லாம் ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நமக்காக அவைகள் படைக்கப்பட்டவை தான், எல்லாமே நமக்காக. அதனால இவன் சொல்லு பேச்சு கேட்கிற மாதிரியான அமைப்பில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை ஃபுல் கண்ட்ரோல் அல்லாஹ் வச்சிருக்கான். இவன் நம்ம குச்சி வச்சு இழுத்ததுனால, அங்குசத்தை வச்சு இழுத்ததுனால கண்ட்ரோல் இல்லை. அப்படி அடியானே உன்னை யானைய உனக்காகத்தான் படைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால யானையினுடைய ஒரு பய உணர்வை, அந்த கட்டுப்பாட்டை, பணிவை அல்லாஹ் ஏற்படுத்துறான். இவன் சொன்னா ஒரு சேர்ல உட்காருது, இவன் சொன்னா சைக்கிள் அழுத்துது, இவன் சொன்னா என்னென்ன வேலை செஞ்சாலும் செய்யுது பாருங்க. அப்ப அந்த கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் தான் அவைகளை மனிதன் பயன்பாட்டுக்குள் கொண்டு வருகிறான். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஒரு உயிரினத்தின் மூலமாக நலவும் தீங்கும் சுயமாக ஏற்படுவதில்லை. இப்போ இந்த நம்ம அன்றாட தண்ணி குடிக்கிறோமே, உணவு சாப்பிட்றோமே, தண்ணியில் வைரஸ் இல்லையா? நம்ம சாப்பிட்ற தயிரில் பாக்டீரியா இல்லையா? எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. வைரஸ் பாக்டீரியா என்பது சுயமாக நமக்கு நன்னவோ தீங்க ஏற்படுத்துறது இல்லை. எப்போ அதன் மூலமாக ஒருத்தருக்கு சளியை பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறானோ அப்போதுதான் அவைகள் அந்த தீங்குக்கான சூழ்நிலையை உண்டாக்குறான். ஆசான் பிறந்தகை சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு காய்ச்சல் வந்துருச்சுங்க, கால்பால் மாத்திரையை உள்ள போடுறாரு. கால்பால் மாத்திரை அல்லாட்ட அனுமதி கேட்கும், அல்லது டோலோ 650 எடுத்து வாயில உள்ள போடுறாரு, அது அல்லாட்ட கேட்கும், ரப்பே இந்த அடியானுடைய காய்ச்சலை நான் சரி செய்யட்டுமான்னு கேட்கும். அனுமதி கிடைச்சா அது வேலை செய்யும், இல்லை என்றால் அது கழிவோடு கழிவாகத்தான் போகும். இப்ப நலவை தீங்காக, தீங்கை நலவாக மாற்றக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரே விருந்துல 10 பேர் சாப்பிட்டாங்க, 9 பேருக்கு அந்த உணவு ஒற்றுக்கொள்கிறது, அது எனர்ஜியா மாறுது. ஒருத்தருக்கு மட்டும் வாமிட் எடுக்கிறாரு அல்லது லூஸ் மோஷன் ஆகுது, பார்த்தா ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 9 பேருக்கு சரியா தான் இருந்துச்சு? இப்போ ஒரே உணவை ஒருவருக்கு கலோரியாக மாற்றுவது யார்? அல்லாஹ். அதே உணவை இன்னொருவருக்கு ஃபுட் பாய்சனா மாத்தினது யாரு? அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் எந்த பொருளை எப்படி மாற்றுவது என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். பாம்போட விஷம் இருக்குல்லங்க, பாம்போட விஷம், அந்த விஷம் உள்ள ஏறினா என்ன ஆகும்? உயிருக்கே ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. அதே பாம்பின் விஷத்தில் தான் கேன்சருக்கு மருந்தும் தயாரிக்கப்படுவதை அறிவியல் உலகம் ஒப்புக்கொள்கிறது. யோசிச்சு பாருங்க, தீங்கு தரக்கூடிய ஒன்றை நலவு தரக்கூடியதாக மாற்றுவது யார்? அல்லாஹ் தான். இந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம கல்வில ஆழமா பதிய வச்சுக்கணும். அப்படி பதிய வச்சுட்டோம் அப்படின்னா, வண்டியில போனா திடீர்னு ஒரு சின்னதா ஒரு முள்ளு குத்திருச்சு, ஒரு பஞ்சர் ஆயிருச்சு, ஒரு ஆணி குத்திருச்சுன்னா அது தானே குத்தல. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஆணி குத்தணும், முள்ளு குத்தணும்னா அல்லாஹ்வுடைய நிர்ணயம் என்று அதற்கு பெயர். அல்லாஹ் நிர்ணயிச்சிருந்தான். இவர் யதார்த்தமா மார்க்கெட்டுக்கு போகணும், போற வழியில இந்த ஆணி இவர் வண்டியில ஏறணும்னு அந்த ஆணிக்கு உத்தரவு போட்டதுனால அது ஏறிச்சு. இந்த முள்ளு இவர் காலில் ஏறணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதனால அவனுக்கு ஏறிச்சு. அத்த ஷௌகத்து யுஷாக்கு அல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒரு முள் குத்துவதாக இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கிறது. அப்ப ஏன் அப்படி அல்லாஹ் செய்யறான்? இவன் வாழ்க்கையில் சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அப்ப இந்த சின்ன முள்ளு குத்துறன்னு அல்லாஹ் அம்மான்னு கத்துறான் பாருங்க, இதுல சில பாவங்களை கழிக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்யறான். இது அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு. வெளியிலிருந்து பார்த்தோம்னு சொன்னா ஏன் இப்படி அல்லாஹ் செஞ்சா நம்ம புரிந்து கொள்ள இயலாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம கடந்துருவோம்.
இதில் அல்லாஹ் சில நுட்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சில அடியார்களுக்கு அதன் மூலம் பாவங்கள் கழுகப்படுகின்றன, சில அடியார்களுக்கு அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. எல்லாருக்கும் கஷ்டம் வர்றதுனாலே அது வந்து அவருடைய பாவம் கழுகப்படுறதுனால நம்ம முடிவு பண்ணக்கூடாது. சில அடியார்களுக்கு அல்லாஹு ஜல்ல தஆலா நல்ல இபாதத் செய்வார், நல்ல மனிதராக இருப்பார், சாலிகான மனிதராக இருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துடும், தீர்க்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பாங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு போய் இப்படி வந்துருச்சே அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாம் புரிய வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்னுடைய ஆசான் பெருந்தகை சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு விலாயத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற ஒரு வலியாக ஆகணும்னு அல்லாஹ் நிர்ணயித்திருப்பான். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸினுடைய ஒரு தொடரினுடைய செய்தி அது. அல்லாஹ் அவருக்கு அந்த தரஜாவை தர நாடி இருப்பான். அவர் எப்பவுமே பிஸியா உழைச்சிக்கிட்டே இருப்பார், கொஞ்சம் இபாதத் செய்வார், மீதி நேரம் போக கடைக்கு போக அங்க போக அவருக்கு அந்த அந்தஸ்தை தர நாடி இருப்பான். அதனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நோயை கொடுத்தோ கை கால் பாதிப்பு உண்டாகியோ ஏதாவது ஒரு சின்ன சூழ்நிலைகளை நெருக்கடிகளை உண்டாக்கி அதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு அந்த தரத்தை அல்லாஹ் அந்த தரஜாவை தரதுக்காக அல்லாஹ் நோயை தருவான், நெருக்கடியில் உண்டாக்குவான். இப்படித்தான் நம்ம புரியணுமே தவிர சின்ன சின்ன விஷயங்களையும் இது அல்லாஹ்வின் நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் என் வாழ்க்கையில் நிகழ்ந்ததுன்னு புரிஞ்சுட்டா தப்பிச்சோம். கடைசி கட்டமா அதை நம்ம சொல்லுவோம். ஆனா யதார்த்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறோம் நாம் அப்படிங்கிறத நம்ம சட்டு நம்ம அறிவு ஏத்துக்கிறதே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு யாரோ ஒருத்தரை சம்மந்தப்படுத்துவோம். வண்டியில போனா கீழே விழுந்துட்டோம், சரி முடிஞ்சு போச்சு, நினைச்சேன் பூனை குறுக்குல போச்சுல அப்பவே நினைச்சேன் அப்படிங்கிற ஒரு ஆள். அல்லது என்ன செய்வாங்க, போகும்போது வெளியில ஏன் எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாதான். இதெல்லாம் அதாவது இப்போ ஆண்கள்ட்ட எல்லாம் அந்த மாதிரி பெரிய விஷயம் இருக்காது. இந்த தாய்மார்களுக்கான சில குணங்களில அந்த பண்பாடுகளில் சில பழக்க வழக்கங்களில் பழகி போன விஷயங்கள். அப்ப என்னன்னா நனவு தீங்கு அல்லாஹ்வுடைய கையில் நடந்தது, கீழே விழுந்தது, அது வந்து அல்லாஹ்வுடைய திட்டத்தில் உள்ளது, அல்லாஹ்வுடைய நிர்ணயத்தில் உள்ளது. நம்ம சேஃப்டியா போகணும், பாதுகாப்பா போகணும், ஸ்பீட் பிரேக் பார்த்து போகணும், அது நம்ம தரப்பு. அதை மீறி அல்லாஹ் அவருக்கு நிர்ணயித்திருந்தால் அது நிகழ்ந்தே தீரும், அதை ஏற்றாக வேண்டும். இது நம்முடைய தரப்பு. பாதுகாப்பு துவா ஓதணும், சஃபர் துவாவை ஓதணும், சேஃப்டியா போகணும், கரண்டு முரடா ஓட்டக்கூடாது, ஜிக்ஜாக் போட்டு ஓட்டக்கூடாது, இது நம்ம தரப்பு. இதை மீறி ஒரு விஷயம், எங்க வண்டி வேகமா ஓட்டுறவனுக்கு மட்டும்தான் ஆபத்து வருதா, சும்மா நிக்கிறவனை பிடிச்சி எங்கேயாவது வண்டியில கொண்டு வந்து விடுறான்ல, இப்ப அதுக்கு என்ன சொல்றது, நீயும் சேஃப்டியா உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு விஷயம், ஒரு தீங்கு நம் வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய நிர்ணயம், அல்லாஹ்வுடைய நாட்டம் இது நடந்துருச்சுன்னு பொருந்திக்கணும். என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பிஃபோரா இப்படி செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. சொல்றாங்க, ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன ஆச்சு, உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க, ஜிஹெச்சுக்கு போனாங்க, உடனே அது அடுத்த இங்க முடியாதுன்னு சொன்னாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, போற வழியில மூத்தா போயிட்டாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காதுல்ல. அட அல்லாஹ்வுடைய நிர்ணயம் எந்த நாள்ல எந்த தேதியில எந்த இடத்துல, அது ஆம்புலன்ஸ்லயா ரோட்லயா வீட்லயா நல்லா நிர்ணயம் பண்ணா அது நடந்து போச்சு. அதை நம்ம எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணுவோம்னா, என்ன இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சிருந்தா தப்பிச்சிருப்பாங்களே. அது அல்லாஹ்வுடைய சிஸ்டத்துல உள்ளது, அல்லாஹ்வுடைய நிர்ணயத்துல உள்ளது. அதுக்காக நாம எப்படி வேணா அலட்சியமா இருக்கலாங்கிற பொருள் அல்ல. நம் உடலை பாதுகாக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ங்கிறது சரிதான். ஆனால் அதை மீறி நம் வாழ்க்கையில் ஒன்று நிகழுமேயானால் அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் ஈமான். ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு சில இந்த மௌத்து, நிக்காகு, வீடு குடி போறது, இது நிறைய விஷயங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் பதிந்து போன சில மூட பழக்க வழக்கங்கள் இன்னைக்கும் மாற முடியல, அதை மாற்றவும் முடியல. இப்போ வீடுகள் இருக்குது, கடைகள் இருக்கு. இப்போ நம்ம பல நேரங்களில் ஞாபகப்படுத்திருக்கோம், பாண்டிச்சேரியில் ஒரு விஷயம் நான் சொன்னாங்க ஒரு தடவை. ஒரு எங்கள் ஏரியாவில் கூட ஒரு நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், ஒரு கடை. அந்த கடை ஃபஸ்ட்டு வந்து மளிகை கடை வச்சார், ராம்நாட்டுக்கார் வச்சு 6 மாதத்தில் எடுத்துட்டார். அவருக்கு சரியான வியாபார அமைப்பு இல்லை, கரெக்டாக அது கார்னர் கடை.
4 ரோடு பிரிகிற மாதிரி எங்கள் பள்ளியிலேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். தள்ளி கடை இருக்குது. கார்னர் கடை, இந்த பக்கம் வந்தாலும் பார்க்கடா, அந்த பக்கம் வந்த மாதிரி ஷட்டர் இருக்கும், அது மாதிரி கடை. மளிகை கடை ஓட்டம் இல்லை, எடுத்தார். இன்னொருத்தர் அரிசி கடை வச்சார், அதுவும் ஓட்டம் இல்லை, அவரும் 3 மாசத்துல எடுத்துட்டார். அடுத்ததா என்ன ஒரு பட்டம் கட்டிட்டாங்கன்னா, இந்த கடையே ராசி இல்லாத கடை. அப்போ என்னுடைய ஹலீஃபா பெருந்தகைட்ட இதை பற்றி கேட்கும்போது, முச்சந்தியா இருந்தா அந்த மாதிரி கடை ஓடாதாமே, முச்சந்தியா இருக்கு அப்படின்னு. முச்சந்திலையும் அல்லா தான் இருக்கான், வீட்லேயும் அல்லா இருக்கான், ரோட்லேயும் அல்லா தான் இருக்கான், எல்லார் இடத்துலையும் அல்லா இருக்கான், கடையிலையும் அல்லா இருக்கான், முச்சந்திலையும் அல்லா தான் இருக்கான். உங்களுக்கு அல்லாஹ் ரிசுக்க தர நாடனா அதை கொடுக்கத்தான் செய்வான். நீங்கள் பிஸ்மில்லான்னு கடை வைங்க, அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைச்சு. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஒரு உறுதி வச்சுட்டா நீங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிருங்க. வச்சவர் இப்போ 12 வருஷம் ஆச்சு, நல்லா கடை ஓடுது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு கடை செட் ஆகலைன்னா அவருக்கு அந்த இடத்துல வச்சு ரிசுக்கு தர நாடலை, அதுக்காக எல்லாருக்குமே அந்த கடையே செட் ஆகாதுன்னு முடிவுக்கு வரக்கூடாது. பாண்டிச்சேரியில் ஒரு கடை ஃபஸ்ட்டு என்னன்னா நலாஸ் அப்படின்னு ஒருத்தர் வச்சான் கடை, அழகான நல்ல டேஸ்ட்டு, 2 ஃப்ளோர் எடுத்து கடை வச்சான். ஆனால் ஓட்டம் இல்லை, உணவு தரமாக இருக்கு, எல்லாமே கரெக்டான ரேட்டு வச்சிருந்தான், ஓட்டம் இல்லை. கடைசியா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல அவன் கடையை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதே இடத்துல இன்னொருத்தர் ஹோட்டல் வைக்கிறான், அதே கடையை பேர் மாற்றி ஆரியாஸ் அப்படின்னு வைக்கிறான். நலாஸ்ன்னு வச்சப்போ ஓடாதது ஓட்டம், இன்னொருத்தன் வாங்கி அந்த கடை வச்சான் பாருங்க, இவனுக்கு இன்னொரு ஃப்ளோர் எடுத்துட்டான், எல்லாத்தையும் ஏசியா மாத்திட்டான், வியாபாரம் நடக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு கடை ஒரு நேரத்தில் வியாபாரம் நடக்கலைன்னா நாம் என்ன முடிவுக்கு, இந்த கடையே சரியில்லை, இங்கே வச்சா வியாபாரமே செட் ஆகாது. அப்படி அல்ல, சமயங்களில் ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு ரிசுக்கை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்கே வச்சு கொடுத்தான், இன்னொருவருக்கு அல்லாஹ் ரிசுக்கை தர நாடினால் அதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் ஜோடிப்பான். நல்லா நடந்திருக்கு, திடீர்னு பார்த்தா பிரிட்ஜு போடுறேன்னு சொல்லிட்டு இவர் கடையெல்லாம் அடி போட்டுரும். அப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு இவருக்கு ரிசுக்கு தர்றதை அல்லாஹ் குறைச்சிட்டான்னு அர்த்தம். அப்படித்தான் புரியணுமே தவிர இந்த கடையே சரியில்லை, வீடே சரியில்லை என்ற எல்லைக்கு நம்ம போயிடக்கூடாது. இது நமக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. அதே போல வீடுகளில் இன்றைக்கும் வாஸ்து பார்க்கிற, கட்டிடங்களிலே வாஸ்து பார்க்கிற பழக்கம் இது இஸ்லாமுக்கு எதுக்கு சம்மந்தம்? இஸ்லாமில் ஒரே ஒரு வாஸ்து இருக்கு. என்ன வாஸ்துன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க, இஸ்லாமில் ஒரு வாஸ்து இருக்கு. என்ன? பாத்ரூமு கிழக்கு மேற்கா வைக்கக்கூடாது, அதுதான் வாஸ்து. இங்கே வச்சா தான் அக்னி மூலை, அங்கே தான் அந்த மூலை வரணும், இதில் இந்த மூலை வரணும், இது இஸ்லாமுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருத்தர் அப்படி வச்சதுனால தான் இந்த வீட்டில் இப்படி ஆச்சுன்னு நினைச்சா ஈமான்ல பாதிப்பாயிடும். இன்னைக்கு கட்டடம் வேலை நம்ம அதை பெருசுப்படுத்தவே மாட்டோம். ஆனால் கொத்தனார்களும் சரி, கட்டட மேஸ்திரிகளும் சரி, இல்லைங்க இந்த இடத்துல தாங்க அக்னி மூலை வரணும், இங்கே தாங்க டேங்க் வரணும் அப்படின்னா, இல்லைன்னா அது இப்படி ஆயிடுங்க, மாடிப்படிக்கு கீழே பாத்ரூமே வரக்கூடாதுங்க, அந்த இடத்துல அப்படி வந்துச்சுன்னா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். நீ என்ன வேண்டாலும் வை, எனக்கு வீட்டுக்கு அமைப்புக்கு எது தேவையோ அதை வைக்கணும். ஒரு கால் அப்படி கட்டி இருந்தா நமக்கு அந்த இடம் சிச்சுவேஷன் மேப் கரெக்டாக அமைஞ்சா பரவாயில்ல. ஆனால் இதனால இந்த மாதிரி பாதிப்பு வருமோங்கிற நம்பிக்கை அது ஈமானுக்கு பாதிப்பு. இதை சரியாக புரிய வேண்டும். அதனால இங்கே தான் தண்ணி வரணும், இங்கே தான் அக்னி வரணும் அப்படிங்கிறது இஸ்லாம்ல கிடையாது. ஒரே ஒரு வாசு இருக்கு, என்ன? பாத்ரூம் கிழக்கு மேற்கா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிழக்கும் மேற்கும் என்பது கிபிலாவை முன்னோக்குதலோ கிபிலாவை பின்னோக்கி அமர்தலோ நமக்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம். லா தஸ்தக்பிருல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தவிர்த்து நாம் வேறு விஷயங்களில் இது போன்ற வாஸ்து போன்ற சிந்தனையை நம்முடைய கல்வியில் உள்வாங்கி கொள்ள கூடாது. கடையில் கல்லா இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் அது அப்படியே கொட்டுன்னு கொட்டும் கிடையாது. கல்லா அந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரி ஆயிடும். வாசல் இப்படி இருந்தா தான் இதாகும். கதவு இந்த இடத்துல வரணும். அதாவது கட்டிட அமைப்புகளில் சில விஷயம் இருக்கும். அதாவது ஜன்னலுக்கு நேராக கதவு இருக்கும், கதவு வழியாக காற்று வந்தால் இந்த ஜன்னல் வழியாக வெளில போகிற மாதிரி. இதெல்லாம் உளவி ஒரு சாதாரண சுற்றுச்சூழலியல் இருக்குல்ல, என்விரான்மெண்ட் அமைப்பில் உள்ள அமைப்பு வேறு. ஆனால் நம்பிக்கை ஐதீகத்தின் அடிப்படையில் ஒரு கொள்கை ஒரு கருத்து நம்ம கல்வியில் பதிஞ்சா அது நம்முடைய ஈமானை பாதிக்கும். இதை கவனத்தில் நாம் கொண்டு செயல்பட வேண்டும். வீட்டு விஷயத்தில், நிக்காஹ் விஷயத்தில் ஓரளவுக்கு நமக்கு இப்போதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது செவ்வாய்க்கிழமை எந்த ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோமா? சனிக்கிழமை நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அன்னைக்கு கூட
ஒரு எங்களுடைய இமாம்கள் பேரவையினுடைய பேச்சில் கூட அல்லாஹ் சொல்ல வச்சான். என்ன அப்படின்னா, எங்கள் உலமாக்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு மீட்டிங் போடுறதா இருந்தால் சனிக்கிழமை தான் மீட்டிங் போடுவோம், அல்லது செவ்வாய்க்கிழமை மீட்டிங் போடுவோம். ஏன்னா இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஒரு நிக்காக நடக்காது, சனிக்கிழமை எந்த நிக்காக நடக்காது, பழக்கிட்டாங்க அப்படி. ஆனால் சனிக்கிழமை வைக்கவே கூடாதான், சனிக்கிழமை வச்சா சனியை பிடிச்சிருமா? கிடையாது. செவ்வாய் வெறும் வாய் இன்னும் அப்படிலாம் கிடையாது. எந்த நாளும் ஃபஜ்ர் உதயமாகும் போது அல்லாஹ்வின் திருப்தியை பெற்ற நாளாக அல்லாஹ்வின் பொறுப்பில் ஒப்படைச்சு அந்த நாள் சிறந்த நாள் தான். ஆனால் இன்று வரை நாம் அந்த பண்பாட்டை நாம் உருவாக்கிக்கலையே. சனிக்கிழமை நாம் இவ்வளோ நாளாக ஒதுக்கணும். இந்த கொரோனா காலத்தில் என்ன பண்ணோம் சொல்லுங்க? கொரோனா காலத்தில் எப்போ நமக்கு சூழ்நிலை அமைச்சோ சனிக்கிழமை எத்தனையோ பேர் முடிச்சாங்கல்ல, அந்த கல்யாணம்லாம் பாதிப்பாயிடுச்சா? இல்லையே. இன்னைக்கும் சமயங்களில் எங்கள் மஹல்லாக்களில் அல்லது பல மஹல்லாக்கள் நான் பார்த்துருக்கிறேன், ஒரே குத்துப்பால 2 மாப்பிள்ளை உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா 11:30 மணிக்கு ஒரு நிக்காக முடியணுமா, 12 மணிக்கு ஒரு நிக்காக முடியணுமா? ஏன்னா 2 நிக்காக ஒரே நேரத்தில் நடந்தால் ஒன்று வாழுமா ஒரு தாழுமா? யார் சொல்லி கொடுத்தது? எங்கள் ஊரில் 12 மாப்பிள்ளையும் 5 மாப்பிள்ளையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு குத்துப்பா ஓதுறோம். ஒரே குடும்பத்தில் 2 நிக்கா நடக்குது, 3 நிக்கா நடக்குதா இல்லையா? என்ன ஆயிடுச்சு? அப்போ இதற்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். ஒரே குடும்பத்தில் 2 நிக்கா நடத்தக்கூடாது. நம்மளாம் என்ன செய்யறோம்? செலவு மிச்சப்படுத்துறதுக்கு ஒரே பத்திரிக்கையா போயிடும், ஒரே அழைப்பா போயிடும், ஒரே விருந்தா போயிடும், சரி ஈஸியா முடிச்சிருங்கிறது நாம் நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் இன்று வரை அப்படி ஒரு பண்பாடு பெண்களிடத்தில் குடிகொண்டிருக்கிறது. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா சில வயசானவங்க இருப்பாங்க, அந்த காலத்தில் சும்மாவா சொல்லியிருப்பாங்க, பெரியவங்க சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்முடைய அறிவை சிந்தனையை மழுங்க செய்து விடுவார்கள். நாம் புரிய வேண்டிய செய்தி என்னவென்றால், சில விஷயங்கள் சில சம்பிரதாயங்கள் அர்த்தமுள்ளவைகளாக இருக்கலாம், சில சம்பிரதாயங்கள் அர்த்தமற்றவைகளாக இன்னும் தொடர்கிறது. அந்த சிந்தனைகள் நம்முடைய கல்விலிருந்து அகற்றப்பட வேண்டும். அப்ப நிக்காஹ் விஷயத்துல ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கல்ல 3 பேருக்கு வச்சாலும் ஒரே நேரத்தில் ஒரு குத்துபா எத்தனை குத்துபா ஓதுனாலும் அல்லது ஒரே குத்துபால எத்தனை மாப்பிள்ளைக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சாலும் ஒன்றும் ஆக போறது, அவருடைய ரிஸ்க்கு கிடைக்குது. இப்போ நம்ம நிக்காஹ் செய்யறோம்னா நமக்கு ஒரு மனைவி வர்றாங்க பாருங்க, மனைவிக்கு நாம சோறு போடல, அந்த மனைவி தன் ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வர்றா. வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை தன் ரிஸ்க்கை வயிற்றில் சுமந்து கொண்டுதான் பிறக்கிறது. பிள்ளைய நான் காப்பாத்தினேன்னு சொல்றதுக்கு நமக்கு அருகதை இல்லை. பிள்ளை நம் பொறுப்பில் வளர்கிறது, கொடுப்பது யார்? அல்லாதான். நஹனு நர்சுக்குக்கும் வையாகும், உங்களுக்கு அவங்களுக்கு ரிஸ்க் தர்றது நாங்கிற அல்லாஹ். அப்போ நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வர்றாருங்க, விருந்தாளிக்கு நாம சோறு போடல, விருந்தாளி வரும்போதே அவர் வர்றதுக்கு முன்னாலே அவர் ரிஸ்க் நம்ம வீட்டுக்கு வருது. அதுதானே நம்முடைய ஈமானிய சிந்தனை. யாரோ சொன்னது, மெஹமான் காத்தா ஹே அப்புனா கானா துமாரி தஸ்தர் கான் பர். விருந்தாளி அவர் சாப்பாட்டை தான் சாப்பிட்றாரு, ஆனா உன்னோட சாப்பாட்டை விரிப்புல வச்சு சாப்பிட்றாரு. ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வர்றாருன்னா வந்த உடனே நம்ம போய் ஒரு 1/2 கிலோ கறி வாங்கலாம், ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கலாம், நம்ம இதை செய்யலாம், பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம காசுல நம்ம வாங்குறோம். அப்படி அல்ல, அவர் வர்றதுக்கு முன்னாலே நமக்கு பிசினஸ்ல அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் லாபத்தை கொடுத்துருப்பான். அந்த மாசத்துல நமக்கு ஒரு கூடுதலான ஒரு வருமானத்தை அல்லாஹ் தந்திருப்பான். அப்ப தரும் போதே இந்த நாள்ல ஒரு விருந்தாளி இங்க வர்றாரு, அவருக்கான ரிஸ்க் என்று நிர்ணயிக்கப்பட்டு தான் தரப்படுகிறது. அப்ப அந்த அவர் என்ன விருந்தாளி வர்றாரு, அவருடைய ரிஸ்க சாப்பிட்றதுக்கு தான் வர்றாரு. இங்கே நல்லா புரியணும், அவர் ரிஸ்க சாப்பிட்றாரு. ஆனா சாப்பிட்ற டைனிங் டேபிள், சாப்பிட்ற சாப்பாட்டு விரிப்பு நம்ம விரிப்புல உட்கார்ந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்றது யார் ரிஸ்க தான்? அவர் ரிஸ்க தான் சாப்பிட்றாரு. அப்ப இது விருந்தினருக்கு மட்டுமல்ல, திருமணத்தின் வாழ்க்கையிலும் சரி. அப்போ ஒரு மனைவியை மணமுடிக்கிற போது, ஒரு பிள்ளை பிறக்கிற போதும் அந்த ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துட்றான். அந்த ரிஸ்கை தான் அந்த பெண் பயன்படுத்துகிறாரே தவிர, இந்த அடிப்படையான ஈமானிய சிந்தனை இருந்தது அப்படின்னு சொன்னா நிக்காகல இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நம்ம கற்பனைகளை நாம் புகுத்த மாட்டோம். இதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இது நிக்காக விஷயத்துல இன்னும் நிறைய கலாச்சாரத்தினுடைய இந்த ரசம்னு சொல்லி சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னும் மாற்றப்பட முடியாத, மாற்றப்படாமலேயே புழக்கத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள், சில பழக்க வழக்கங்கள், அர்த்தங்கள் இருக்கின்றன.
சில பழக்க வழக்கங்கள் அர்த்தமே இல்லாமல் செயல்படுறாங்க. இங்கே மதரசாவில் ஒரு அம்மா நியத் பண்ணிருந்துச்சு. நான் எங்கள் உஸ்தாது சதீதத்து பயானில் நான் கேட்டிருக்கேன். ஆனால் அப்போவெல்லாம் எனக்கு புரியலை. அதாவது 5 வயசு உயரத்தில் வந்து ரொட்டி சுட்டு தரேன்னு நியத் பண்ணியிருந்தாங்க, 15 வயசு உயரத்தில் இப்போ வந்து வளர்ந்துட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதை சொல்லுவாங்க வேடிக்கையா. ஆனால் அன்னைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு அம்மா அந்த பையனுக்கு நியத் பண்ணியிருக்கு. அவனுக்கு 34 வயசு. அவன் உயரத்துக்கு பன்னு தர்றதா நியத் பண்ணியிருக்குது. ஓஹோ, இப்படி கூட நியத் பண்ணுவாங்களா? ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலத்தில் சில விஷயங்கள், இப்போ ரொட்டி சுட்டு தர்றது அப்படின்னு நியத் பண்ணிக்குவாங்க இல்லையா? ரொட்டி எதுக்காக பழக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா, சோறுங்கிறது ஒரு நாளைக்கு மேலே பயன்படுத்த முடியாது. ரொட்டிங்கிறத சில நாட்கள் வைத்து பயன்படுத்தலாம். அதற்காக அப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்குனாங்க. சமயங்களிலே கஞ்சத்தனம் பண்ணிடக்கூடாது, நம்முடைய முன்னோர்கள் பேர சதக்கா செய்யறதுல அப்படிங்கிறதுக்காக இவர் உயரத்துக்கு அவர் உயரத்துக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் இப்படி பழகி வச்சுட்டோம். ஃபாத்திஹானாலே ஒருத்தருக்கு நன்மையை எத்தி வைக்கிறனால ரொட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்தலாம். அப்படி அல்ல. ஏன் அது ரொட்டி கொடுக்க போயில ஒரு மாவா கொடுங்க, ஒரு 5 கிலோ மாவை கொடுங்க, ஒரு மாதத்துக்கு பயன்படுத்துவாங்க. அந்த சதக்காவுடைய நன்மை நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும். தவறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் சனிக்கிழமை ஒரு மௌத்து நடந்துருச்சுன்னா, சனிக்கிழமை போகும்போதே கருப்பு கோழி கபருஸ்தானில் ஒரு ஆள் இன்னைக்கு இருக்கிறாங்க. சனிக்கிழமை போனால் துணையோடு ஏதாவது துணை தேடுமா? இன்னைக்கு அந்த மாதிரி கலாச்சாரம், இன்னைக்கு அந்த ஐதீகம் இருக்கு சிலர்கிட்ட. அன்பான பெருமக்களே, மௌத்து நமக்கு நிர்ணயிக்கப்பட்டபடி தாங்க வாழ போறோம். நம்ம ஜனாசா குளிப்பாட்டுற பயிற்சி நடத்தணுங்க. அப்போ என்னத்தை தான் பொம்மையை வச்சு அதை வச்சு இதை வச்சு நம்ம பயிற்சி கொடுத்தாலும் அது பிராக்டிக்கலா புரிய வைக்க முடியாது. யாரா ஒருத்தர் தன்னை மையத்து மாதிரி படுத்துக்கங்க, கஃபன் போட்டு பிராக்டிஸ் பண்ண, அச்சோ அப்பா என்னமோ நடந்து போயிடும், மௌத்தா போயிடுற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. நான் மௌத்தா போயிட்டா யார்ட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. சகனம் சில பேர்கிட்ட அப்படிலாம் அபசமா பேசக்கூடாது. அப்படி யாரு சொன்னா? இன்றைக்கும் அப்படி சிந்தனை இருக்கா இல்லையா? அட நான் மௌத்தா போயிட்டா நீ யார்கிட்ட கடன் கேட்பேன்னு சொன்னா, இல்லை அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகும்போது சில நபரோட பாவியா நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, யாருக்கா உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இது இருக்குதா, இதாக இருந்தால் ஒன்று கேட்டுக்குங்க, மூத்தா யாத்து இருக்கு, மூத்தா போயிட்டா நீ யார்கிட்ட கேட்பீங்கன்னா, அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. யார் சொன்னது? அப்படி சொல்லிட்டா மூத்தா போயிடுவோமா? இப்படி சொல்றதுனால ஒரு மௌத்து நடந்துருமா? அன்பானவர்களே, இதையெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளையே அபசமாக மக்கள் பதிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி கிடையாது. நான் மௌத்தா போயிட்டா அப்படின்னு சொல்றதுனால மௌத்து நடந்துருமா? அதாவது இந்த அபசமாக புரிந்து வைத்திருக்கிற பழக்க வழக்கங்கள் நம்முடைய சிந்தனையில இருந்து அகற்றப்பட வேண்டும். நிக்காஹ் விஷயத்துல, மௌத்து விஷயத்துல இன்னைக்கும் பல ஊர்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த மௌத்து குளிப்பாட்டுறதுக்கு ஏதோ ஒரு அண்டா வந்தா போதும், ஆனா புதுசா அண்டா எடுக்கணும், புது கப்பு போடணும். இன்னைக்கு இருக்கு. நமக்கு நம்ம குடும்பங்கள் ஏதாவது ஒரு மௌத்து நடக்கும்போது தான் அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அப்பதான் இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு, மார்க்கத்தில் இல்லைங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா காரணம் இல்லாமல செஞ்சிருப்பாங்க, அப்படி சொல்லி நம்மளை மூட வச்சிருவாங்க. புது கப்பு. சில வீடுகளில் இது மௌத்து நடந்துருச்சுன்னா, மௌத்து நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பாத்திரத்தையும் எடுத்து கழுகுவாங்க. யாருங்க, என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லா துணிமணியும் எடுத்து அதை எல்லாத்தையுமே துவைச்சு திரும்ப, எல்லாம் நல்லா தான் இருக்கு, எடுத்து திரும்ப துவைப்பாங்க. அதுக்கு இஸ்லாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படி என்ன தேவை இருக்கு? அந்த மௌத்துக்காக பயன்படுத்திய பொருள்களை கூட அப்படியே எடுத்து போட்டுறணும். ஏன் பயன்படுத்தக்கூடாதா? வீண்வரையும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லையே. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலாத்தில் மால், நஜீஸ சுத்தம் பண்றது வேற, அதுக்காக பயன்படுத்துறது எதையுமே மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்று யார் சொல்லிக் கொடுத்தது? இந்த பண்பாடுகள், இந்த கலாச்சாரத்தினுடைய இந்த தவறான நம்பிக்கைகள் நம் கல்வியில இருந்து அகற்றப்பட வேண்டும். இன்னமும் அந்த சிந்தனையில இருந்து விடுபட்ட மாதிரி இல்லை. மௌத்து விஷயத்துல இன்னைக்கும் நிறைய இருக்கா இல்லையா? மரணித்தவர்கள் சமயங்களில் நம்முடைய கனவில் தோன்றுவார்கள். அது என்ன, அதாவது அதை ஒரு பெரிய அபசமா நினைக்கிறாங்க. மூத்தா போனவங்கலாம் கனவுல வந்துட்டாங்க. ஏன் வந்த தப்பா என்ன இருக்கு? நம்மள்ட்ட நன்மை எதிர்பார்க்கிறாங்க. என்னை அப்படியே மூத்தா போன 6ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறதோ நீ முடிச்சியாப்பா,
உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன். பெற்றவர்கள் தன்னுடைய கனவில் தோன்றுவார்கள், பிள்ளைகள் கனவில் தோன்றலாம், அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். அப்ப நாம என்ன முடிவு பண்ணிடக்கூட மூத்தா போனவங்க கனவு வந்தா நாமளும் மூத்தா போயிடுவோம், அப்படி கிடையாது. நாம் அப்படி ஒரு சிந்தனை நம்முடைய கல்வியில் பதிஞ்சிருக்கு. ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு வந்து கேட்டார், வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து குத்தி கொலை பண்ற மாதிரி ஒரு காட்சியை திடீர்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி, அப்படி ரத்தமெல்லாம் செதறி கிடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவரு கேட்டார். இதுக்கு என்ன விளக்கம்? நீ 8 மணிக்கு ஒரு சீரியல் பார்த்தேல, அதனுடைய கண்டினியூ தான் அது, நீ அதனுடைய பிரம்ம அது, அதையும் கனவையும் நீ சம்பந்தப்படுத்தக்கூடாது. கனவின் மூலமாக சில விளக்கங்கள் கிடைக்கலாம். அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹர் நேரத்தில் சஹர் அதாவது ஃபஜ்ருக்கு சற்று முன்பு ஏற்படக்கூடிய கனவுகள் வெகு சீக்கிரமாக சில நிகழலாம். சில தீய கனவுகள் வரலாம். வந்துச்சுன்னு சொன்னா நம்ம அஊது பில்லாஹ் சொல்லிட்டு துப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது மார்க்கம் சொல்லி இருக்கிற ஒரு நடைமுறை. நல்ல கனவுகளின் மூலமாக சில விஷயங்கள், ஒரு ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற தூண்டுதல் ஏற்படலாம், அல்லது வேறு ஏதாவது சில முன்னறிவிப்புகள் கிடைக்கலாம். ஆனா பிரம்மைன்னு ஒண்ணு இருக்கு. இவன் நைட்டு ஏதாவது போன்ல பார்த்துட்டு படுத்திருப்பான், இவன் நைட்டு ஏதாவது சீரியலை பார்த்துருப்பாரு. இந்த டைரக்டர்லாம் என்ன செய்வான் தெரியுங்களா, ஏதாவது குத்தி கொலை பண்ற மாதிரி போகும்போது தொடரும்னு போட்டிருப்பான், இதை பத்தியே யோசிச்சு படுத்திருப்பான். அதனால அவனுக்கு ஏதாவது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும், பிரம்ம அது. அப்ப அதையும் கனவையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நாம் யோசிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், அது கனவு என்பது ஆளை பொறுத்து விளக்கங்கள் மாறுபடும். என்னுடைய உஸ்தாது பிறந்தகை ஒரு தடவை சொன்னாங்க, ஒருத்தர் தீயவனாக இருந்தால் ஒரே கனவுக்கு 2 விதமா விளக்கம் கிடைக்குமா. ஒருத்தர் பாங்கு சொல்ற மாதிரி கனவு பார்க்கிறான்னு வைங்க, அவன் தொழுகாத ஆளு, நோன்பு வைக்காத ஆளு, தீனுடைய தொடர்பே இல்லாத ஒருத்தவன் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டான்னா அதுக்கு அர்த்தம் வேற. அவன் என்னை ஏதோ திருட்டு குற்றத்துல மாட்ட போறான்னு அர்த்தமா, திருட்டு குற்றத்துல மாற்ற போறான்னு அர்த்தம், அல்லது ஏதோ ஒரு ஆபத்து அவனுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு நல்லடியார், இபாதத் செய்யக்கூடிய நல்லடியார் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டா ஹஜ்ஜுக்கு போறதா அர்த்தமா, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னறிவிப்பாது. ஏன்னா குர்ஆன்ல வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் என்று அல்லாஹ் சொல்றான். அத்தின்கிற வார்த்தை அதான்கிற வார்த்தையினுடைய மூலச்சொல். ஒரு நல்லடியார் அதை கனவில் பார்த்தால் அதுக்கு அர்த்தம் வேற. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்திலும் அந்த மாதிரி வார்த்தை வருது, அவங்களுடைய சகோதரர் விஷயத்துல. அப்போ தீயவர் கனவில் கண்டால் அதற்கு அர்த்தம் வேறு, நல்லவர் கனவில் கண்டால் அதே ஒரே கனவு தான், வேற அர்த்தம் வேற. இதையெல்லாம் சொல்லுவதன் மூலம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தவறாக புரியப்பட்டிருக்கிற மூட நம்பிக்கைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். சில ஒரு வீட்டில் மௌத்து நடந்துட்டா அந்த வீட்டில் சாப்பிடவே கூடாது. அதுல சில, அதாவது ஹலால் ஹராமுடைய பேணுதலின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது சொத்து பிரிக்கப்படாத நிலையில இருக்கிற அந்த உணவு அதில் ஏதாவது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கலாம். சில வீடுகளில் ஒரு பழக்கம் இருக்கு, மௌத்தான வீட்டில் சமைக்கிறத விட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சேர்ந்து இஸ்னவு அல்ல ஆலி ஜாஃபர் தாமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சேர்ந்து அவங்களுக்கு உணவு தயாரித்து கொடுங்கன்னு சொன்னாங்க. வீட்லேயே மௌத்து ஒரு பக்கம் அடுப்பு ஒரு பக்கம் பற்ற வச்சிருந்தா நல்லா இருக்காது, அந்த கவலையினுடைய இயக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் மௌத்தான வீட்டில் அடுப்பே பற்ற வைக்கக்கூடாது, 3 நாளைக்கு 5 நாளைக்கு அப்படி கிடையாது. ஒரு டீயை கூட போடக்கூடாதா, ஒரு சோறு ஆக்கக்கூடாதா, யார் சொல்லி கொடுத்தது? இதுவெல்லாம் நம்மால் புரியப்பட்டிருக்கிற தவறான நம்பிக்கைகள். மரணித்தவர்கள் கனவில் வருவதாலோ அது நன்மை எதிர்பார்த்ததற்கான அடையாளம். அது ஆசான் பெருந்தகை சொல்லுவாங்க, மரணித்தவர்கள் நமக்கா எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, என்ன அப்படியே கை விட்டீங்களப்பா, உங்களுக்காக சொத்து சேர்த்து வச்சு உங்களை படிக்க வச்சு உங்களை ஓத வச்சு உங்க நல்ல நிலையை உருவாக்கி என்னை கண்டுக்காம விட்டீங்களே, ஏதாவது நன்மை எத்தி வைங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாதிரி கனவு பார்த்தா ஒரு சதக்கா செய்து ஒரு குர்ஆன் ஓதி அல்லது ஒரு யாசீன் ஓதி யாரெல்லாம் இந்த நன்மையை அவங்களுக்கு எத்தி வச்சிருன்னு சொல்லலாம். அப்படி மரணித்தவர்கள் நம் கனவில் வருவதால் இப்படி எப்படியெல்லாம் ஆகிவிடுமோ என்ற தவறான சிந்தனையை நம் மனதில் கொள்வது நம்முடைய ஈமானுக்கு மாற்றமான சிந்தனையாகும். அப்ப நிக்காஹ் விஷயத்தில் எத்தனையோ சில பழக்கம். இன்னைக்கும் நிக்காஹ் ஓதும் போது 12 மணிக்கு குத்துபா ஓதுன்னு சொல்ற ஆள்லாம் உண்டு. நேரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பத்திரிகையை நீங்க படிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாமே
11 மணிக்கு மேல் 12:30 மணிக்கு முன் 12 மணிக்குள் முபாரக்கான வேலைன்னு போட்டிருப்பாங்க பத்திரிகையில். அதை புரிஞ்சு போடுறாங்கன்னா சில பேர் அதாவது என்னன்னா முபாரக்கான வேணா 11 to 12 தான் பரக்கத்தான் நேரம், மற்ற நேரம் பரக்கத்து இல்லையா? யார் சொல்லி கொடுத்தது இதெல்லாம்? ஆசான் பெருந்தகை கேட்பாங்க. எல்லாமே எல்லா நேரம் பரக்கத்தான் நேரம் தான். ஃபஜ்ர் தொழுதுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக பரக்கத்தானே. 11 to 12 தான் அந்த டைமு. அந்த டைம்குள்ளார இந்த ராகு குளிகை யமகண்டம்னு சொல்ற மாதிரி அல்ல இங்க. ஆக இந்த காலத்தை இடத்தை நிர்ணயித்து இதனால இதுவாகும், இந்த 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 நேரத்துக்குள்ள செஞ்சாதான் இது நல்ல பரக்கத்தா இருக்கும் என்பது கிடையாது. அல்லாஹும்ம பாரிக் ஃபீ புக்கூரி உம்மத்தி, அதிகாலை பொழுதில் என்னுடைய உம்மத்துக்கு பரக்க செய்யணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அதிகாலை ஃபஜ்ர் தொழுகாம தூங்குவாரு. ஆனா இவருக்கு பரக்கத்து கிடைக்கணுங்கிறதுக்காக இவர் வேற மாதிரி எல்லாம் சிந்தனை செய்வது என்பது இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிற அழகான நடைமுறைக்கு மாற்றமான விஷயங்கள். எனவே அன்பான பெருமக்களே, இறுதியாக நான் நிறைவுக்கு வருகிறேன். என்னவென்றால், நலவு தீங்கு என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இதை நம்ம அடிப்படையாக புரிந்து வைத்திருக்கிறோம். எந்த ஒரு மனிதரும் நமக்கு சுயமாக நன்மையோ தீமையோ ஏற்படுத்த முடியாது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 13 வயசு சிறுவருக்கு இன்னி உஅல்லிமுக பி கலிமாத்தின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சா, அல்லாஹ் உனக்கு நன்மையை செய்யணும் நாடிட்டா, உலகமே ஒரு தரப்புல இருந்தாலும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து உன்னை காப்பாற்ற நினைத்தால், உனக்கு பலன் தர நினைத்தால், பலன் தர நினைத்தால், உனக்கு தீங்கு செய்யணும்னு அல்லாஹ் நிர்ணயிச்சிருந்தா அது வந்தே தீரும். நம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் அது இது என்னென்ன செய்யுங்க. இந்த நீங்க சமயங்கள்ல நோய் தடுப்புக்காக நம்ம என்னென்னமோ செய்வோம். நோய்க்காக வேண்டி நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்றது, உணவை சரி பண்ணிக்கணும், நம்முடைய உணவு மாற்றங்கள் செய்யணும், உணவே மருந்தாக ஆக்கி கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் செய்யணும். அப்போ தான் நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்குவோம், நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கல்வியில் வேண்டும், உடம்புல வேண்டும் அப்படின்னா நினைக்கிறோமே. தெருவில் குப்பை அள்ளுறாங்க பாருங்க, அதிலே தான் கிடக்குறாங்க. அவங்களுக்கு என்ன நோய் வந்துச்சு, என்ன பாதிப்பு வந்துச்சு யோசிச்சு பாருங்களேன். அதுக்காக அப்படி அசுத்தத்தில் புரளலாம் என்பது அல்ல. இது அல்லாஹ் காட்டுறான், ரெண்டையுமே காட்டுறான். கரோனாவின் காலத்தில் குப்பை எல்லாம் விட்டாங்களா? எத்தனையோ பேர் மஹல்லாவில் இருக்கிற மோதினார் எத்தனை கரோனா பேஷண்ட் குளிப்பாட்டினார் தெரியுங்களா? அவர் நல்லா ஹயாத்தா தான் இருக்கார். கரோனா வந்துருமோன்னு சொல்லிட்டு குவாரண்டைன்ல இருந்தவங்க எத்தனை பேர், அதுக்காகவே எப்பவுமே மாஸ்க் போட்டு தனிமையிலேயே இருந்தவங்க எத்தனை பேர். இந்த பிரான்ஸ்ல ஒரு இளவரசன், அவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க, அதை மீறி அவன் கோட்டைக்குள்ளார அவனுடைய அரண்மனைக்குள்ளார எப்படி போச்சு கொரோனா, எவ்வளவு பாதுகாப்பு செஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த வைரஸ் இன்னா நபரை தாக்கும் நிர்ணயிச்சிருந்தா அது அவரை தாக்கித்தான் தீரும். நீ என்னத்தை ஐசியூல கிடந்தாலும், என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு சேஃப்டியா உன்னுடைய உடம்பை கவனிச்சுட்டாலும் அல்லாஹ் நிர்ணயித்த அந்த வைரஸ் அவரை தாக்கத்தான் செய்யும். சமயங்களில் நம்முடைய உடம்புக்குள்ளாரையே ஒரு கேன்சர் இருக்கு பாருங்க. சமயங்கள்ல சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயே பெரிய பெரிய பாதிப்பு ஆகிடும். சில பேருக்கு 4th ஸ்டேஜ் போன பிறகு அது ஒன்றும் செய்யாது, அப்படி இருக்கும். அவருடைய இபாதத்தை, அவருடைய துஆ அவரை கொண்டு வாழ வைக்க அல்லாஹ் நிர்ணயிச்சிருந்தா அந்த காலம் வரை எந்த பாதிப்பும் இல்லாமலே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அதுவும் இருக்கிறது, இதுவும் இருக்கிறது. நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, கிருமி சுயமாக நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அந்த கிருமிக்கு அல்லாஹ் எப்போ உத்தரவு போறானோ அப்பதான் அது வேலை செய்யும். இல்லைன்னா உள்ள இருக்கிறதே தெரியாமல் கூட அல்லாஹ் பலரை வாழ வச்சிருவான். சமயங்கள்ல திடீர்னு அப்புறமா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா, சார் இது 4th ஸ்டேஜ் சார் அப்படிங்குவான். இப்போ இவ்வளவு நாளா உள்ள இருந்ததுக்கு சிம்டம்ஸே தெரியாது, நார்மல் லைஃப்ல அவர் போயிருப்பார். இப்போ என்ன புரியணும்னா, நோய் சுயமாக, கிருமிகள் சுயமாக, உலகத்தின் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உயிரினமும் சுயமா நமக்கு தீங்கை நன்மையை தரக்கூடியது அல்ல என்ற அடிப்படை விஷயத்தை நம்ம கல்வில உள்வாங்கணும். அதுதான் வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கிறது. நம்ம தரப்புல பாதுகாப்பு தேடணும், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கணும்.
அதை மீறி நம்ம வாழ்க்கையில் ஒன்று நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருந்தால் அது நிகழ்ந்தே தீரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான சிந்தனை. அந்த சிந்தனைக்குள் நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எல்லா காலத்திலேயும் தவறான சிந்தனைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, இன்றைக்கும் ஒரு வீட்டில் போய் ஒரு ஆந்தை உட்கார்ந்தா அந்த வீட்டில் மவுத்து நடக்கும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. மவுத்து நடந்துரும்னு. ஆந்தைக்கு மரணத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு ஆள் கேட்டார், இந்த மாதிரி ஆந்தை உட்காந்துச்சு கத்துச்சுங்க ஹஸ்ரத், அதனால் எல்லாரும் பயமுறுத்துறாங்க அப்படின்ட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆந்தை கத்துறனால யாருக்கும் மவுத்து வராது. மறுநாள் சொன்னார், எனக்கு நீங்கள் சொன்னீங்க எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, உங்கள் வீட்டு மேலே உட்காந்துச்சு அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சுட்டார். உங்கள் வீட்டு மேலே நான் பார்த்தேன், அந்த ஷீட்டு மேலே உட்காந்துருச்சு அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சுட்டார். சரி, எப்படியோ நம்பிக்கை வந்தால் சரி. அப்போ வலா ஹாமத்தை ஆந்தை கத்துறனால பாதிப்புங்கிறது ஒன்று கிடையாது. அப்போ இப்படி சில விஷயங்களை நம்முடைய கல்பில் உள்வாங்கி வைத்திருக்கிற அந்த சிந்தனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 1400 ஆண்டுகள் 1500 ஆண்டுகள் கடந்து இன்னமும் அந்த ஈமானிய சிந்தனை வரலைன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஃபர் மாசத்தில் எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்குனா, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவோடு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து 4 பெண் பிள்ளைகளை 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்களே, அது சஃபர் மாசத்துல தான் நடந்ததுன்னு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. ஹஜரத் அலி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சஃபர் மாதத்தில் தான் மணமுடித்து வைத்தார்கள். அப்ப சஃபர் மாசத்தை வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வார்த்தையால் மட்டும் சொல்ல செயல்படுத்தி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் ஷவ்வால் மாசம் அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஷவ்வால் மாசம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது என்னை ஷவ்வால் மாதத்தில் தான் மணமுடித்தார்கள். ஷவ்வால் மாசத்துல தான் இல்லற வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். என்னை விட பாக்கியசாலி வேற யார் இருக்கிறா? அந்த மாசத்துல முடிச்ச எனக்கு என்ன குறை வந்துருச்சுன்னு கேட்குறாங்க. யாரு? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். எனவே காலத்தையும் இடத்தையும் பொருத்தி பார்த்து இந்த இடத்துக்கு போனதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த நாளில் செஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஆச்சு. இன்னைக்கும் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் வளர்பிறை தேய்பிறை பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிறாங்க. உண்மையில் வளர்பிறையாக பார்த்து மனம் முடிக்க வேண்டும். தேய்பிறையில் வச்சா தேய்ஞ்சுக்கிட்டே போயிடுவாங்களாம், வளர்பிறையில் வச்சா வளர்ந்துக்கிட்டே போவாங்களாம். என்ன வளர்ந்த மூடிதான் வளரும். நம்மளுடைய சிந்தனைகளில் இருந்து இந்த மாற்றங்கள் இது ஆண்கள் அதை பெருசா உள்வாங்கிறது இல்லை என்றாலும், நீங்க என்னதான் ஜும்மா பயான்ல உட்கார்ந்து எங்க இமாம் இப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் போய் உட்கார்ந்து சொன்னாலும், அந்த காலத்தில் பெரியவங்க என்ன காரணம் இல்லாமல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லையா? உங்க இமாம் சொன்னதை உங்களோட வச்சுக்கோங்க. நம்ம பெரியவங்க சொன்னா காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதில் வீட்டில் 2 வயசானவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு யதார்த்தமா ஒரு விஷயம் நடந்துடும். ஒரு நிக்காக முடிச்சு திடீர்னு ஏதாவது கீழே படியில் தடுக்கி விட்டுருப்பார். நான் அப்பவே சொன்னேன்ல அப்படிங்குவாங்க. ஏதாவது சம்மந்தப்படுத்துவாங்க எதுக்காக ஒரு விஷயத்தை. அப்போ அன்பான பெருமக்களே, நலவு தீங்கு என்பது யதார்த்த வாழ்க்கையில் எப்படி வேண்டாலும் நிகழலாம். அதற்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் என்பதாக நாம காரணங்களை கற்பிப்பதை நாம்